எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்கும் ஒழுங்குமுறையை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அதிக வேட்பாளர்கள் காணப்படுவதால் நீங்கள் ஒருவரையோ அல்லது ஆகக்கூடியது மூவரையோ தெரிவு செய்து வாக்களிக்க முடியும். எனவே எவ்வாறு வாக்களிப்பது என்பது பற்றி சுருக்கமாக விளக்குகிறேன். ஒரு வாக்கு சீட்டு இவ்வாறே காணப்படும். எனவே வாக்காளர்களாகிய நீங்கள் ஒருவருக்கு மாத்திரம் வாக்களிக்க விரும்பினால் வாக்காளரின் பெயர் சின்னம் காணப்படும் இடத்தில் குறித்த கட்டத்தினுள் ஏதாவது தெளிவான ஒரு அடையாளத்தை இட வேண்டும். இவ்வகையில் 1 என்ற இலக்கத்தை இட முடியும். ஆனால் இதற்கு மாற்றமான வேறு எந்த ஒரு எண்ணையும் அங்கு பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக நாம் ஒரு வேட்பாளருக்கு மாத்திரம் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்றிருந்தால் நாம் விரும்பும் வேட்பாளருக்கு 1 என்ற இலக்கத்தை மாத்திரம் புல்லடியாக அடையாளத்தை இடலாம். மாறாக வேறு எந்த ஒரு இலக்கத்தையும் பயன்படுத்தவே கூடாது. உதாரணமாக 2-3 இலக்கங்களை பயன்படுத்தவே கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினால் அந்த வாக்கு சீட்டு நிராகரிக்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். இதைவிட இலகுவான முறை ஒன்றை நான் குறிப்பிடுகின்றேன். நாம் ஒரு வேட்பாளரை மாத்திரம் விரும்பினால் வேறு எந்த ஒரு வேட்பாளருக்கும் வாக்களிக்க கூடாது என மனதில் எண்ணினால் கீழ்வருமாறு அடையாளத்தை இட்டு வாருங்கள். அதாவது நாம் விரும்பும் வேட்பாளருக்கு எக்ஸ் புல்லடி அல்லது சரி என்ற அடையாளம் அல்லது வேறு ஏதாவது ஒரு தெளிவான அடையாளத்தை அந்த வேட்பாளரின் பெயர் சின்னத்துக்கு அருகில் காணப்படும் கட்டத்தினுள் வாக்காளராகிய நீங்கள் எழுதிவிட்டு வாருங்கள். அந்த வாக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் இங்கு தெளிவாக அவ்வடையாளத்தை எழுதுவது மிக மிக அவசியம். அடையாளங்களில் மிக இலகுவாக எழுதக்கூடியது சரி என்ற அடையாளம் அல்லது எக்ஸ் என்ற அடையாளமாகும். இவற்றுக்கு மாறாக ஒரு வாக்காளர் இருவரையோ அல்லது மூவரையோ விரும்பினால் செய்ய வேண்டியது என்னவென்று உங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் சுருக்கமாக விளக்குகின்றேன். எந்த வேட்பாளரை முதலில் அந்த வாக்காளராகிய நீங்கள் விரும்புகின்றீர்களோ வாக்குச்சீட்டில் அவருடைய பெயர் சின்னத்துக்கு அருகில் காணப்படும் கட்டத்தினுள் 1 என இலக்கத்தில் குறிப்பிட வேண்டும். வாக்காளர் ஆகிய நீங்கள் இரண்டாவதும் இன்னொருவரை விரும்பினால், அதாவது வாக்களிக்க விரும்பினால் இரண்டாவது வேட்பாளருக்கு வாக்கு சீட்டில் வேட்பாளர் பெயர் சின்னத்துக்கு அருகில் காணப்படும் கட்டத்தினுள் 2 எனவும், மூன்றாவது இன்னொரு வேட்பாளரை வாக்காளர் ஆகிய நீங்கள் விரும்பினால் மூன்றாவது விரும்பும் வேட்பாளருக்கு 3 என்ற இலக்கத்தை வாக்கு சீட்டின் காணப்படும் உரிய கட்டத்தினுள், அதாவது அவருடைய பெயர் சின்னத்திற்கு அருகில் காணப்படும் கட்டத்தில் இட வேண்டும். ஆனால் நான்காவது இன்னொரு வேட்பாளரை நீங்கள் தெரிவு செய்ய முடியாது. அவ்வாறு தெரிவு செய்தால் உங்களது வாக்கு சீட்டு நிராகரிக்கப்படும் என்பதை மறவாதீர்கள். மாறாக ஒரு வாக்காளர் 2 வேட்பாளரை ஆதரித்தால் அவர்களது பெயர் சின்னங்களுக்கு அருகில் முதலில் விரும்பும் வேட்பாளருக்கு 1 எனவும், இரண்டாவதாக விருப்பம் கொள்ளும் வேட்பாளருக்கு 2 எனவும் இலக்கத்தில் எழுதப்பட வேண்டும். ஆனால் கீழ்வரும் முறையில் நீங்கள் வாக்களித்தால் உங்கள் வாக்குகள் கணக்கெடுக்கப்படாது, நிராகரிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அந்த விடயங்களை சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன். 1. உங்கள் வாக்கு சீட்டில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் நீங்கள் வாக்கு வழங்கவில்லை என்றால் அந்த வாக்குச் சீட்டு நிராகரிக்கப்படும். 2. உங்கள் முதலாவது வாக்கே, அதாவது 1 என்ற இலக்கத்தை 1க்கு மேற்பட்டவர்களுக்கு 1 என எழுதினால் அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும். 3. ஒரு வேட்பாளருக்கு நீங்கள் 1 என இலக்கமிட்டு ஏனைய வேட்பாளர்களுக்கு நீங்கள் எக்ஸ் என அல்லது வேறு ஏதாவது வடிவில் அடையாளமிட்டிருந்தாலும் அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும். அதாவது ஒரு வாக்காளர் 1க்கு மேற்பட்டவர்களுக்கு வாக்களிக்கும் போது இலக்கத்தையே பயன்படுத்த வேண்டும். முதலாவது ஒருவருக்கு 1 எனவும் ஏனையவர்களுக்கு ஏனைய ஏதாவது அடையாளங்களை அல்லது புல்லடிகளை எழுதியிருந்தால் அவ்வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்பட்டுவிடும். 4. ஒரு வாக்கு சீட்டில் தாம் முதல் விரும்பும் வேட்பாளருக்கு 1 என இலக்கத்தை எழுதாது
மற்றைய இலக்கங்களான 2 மற்றும் 3 என்ற இலக்கங்களை மாத்திரம் நீங்கள் எழுதியிருந்தால் அந்த வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்படும். 5. வாக்களிப்பவர் தான் யார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் வாக்குச்சீட்டில் ஏதாவது எழுதப்பட்டிருந்தால் அல்லது ஏதும் வரைந்திருந்தாலும் அந்த வாக்குச்சீட்டு நிராகரிக்கப்படும். 6. 1 தொடக்கம் 3 மேற்கூறிய முறையில் வாக்களிக்க வேண்டும். இவற்றுக்கு மாறாக 3 வேட்பாளர்களை தாண்டி ஏனையவர்களுக்கு நீங்கள் வாக்களித்திருந்தால் அந்த வாக்குச்சீட்டும் நிராகரிக்கப்பட்டுவிடும். எனவே உங்களது வாக்குகள் பெறுமதியானது, விலை மதிப்பற்றது. சென்ற முறை சுமார் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் கிடைக்கின்றது. ஆகவே எமது வாக்குகளை மிகச் சரியாக பயன்படுத்தி பயனுள்ளவர்களை நாட்டுக்கு தலைவர்களாக்குவோம். தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் மக்களுக்கு இது பயனுள்ள காணொளியாக இருக்கலாம். ஆகவே பகிர்ந்து கொள்ள தவறாதீர்கள். நான் ஒரு செயற்கை நுண்ணறிவு பெண்ணாவேன். இது குளோபல் லைப்ரரி சேனலில் ஒரு விழிப்புணர்வு காணொளி. சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், வீடியோக்களை பகிர்ந்து எங்களுக்கு உங்களது ஆதரவை நல்குங்கள். நன்றி. Hear real-world information instantly. News Global Library.